ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேம்மா, ரைட். கவனிங்க, லிசன்மா. லிசன்மா. அடுத்த ஹெட்டிங் தெரியுமா? ஹைட்ரோகார்பன்ஸ். சார் ஹைட்ரோகார்பன்ஸ்னா யாரு? ஹைட்ரஜனும் கார்பனும் ரெண்டு பேருமே காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அப்படின்னா யார் யாரு? அல்கேன், அல்கீன், அல்கைன். இதோட ப்ரிப்பரேஷன், சில ப்ரொஜெக்ஷன்ஸ், இதை மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி அதோட ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ஸ். ஸோ 3 டைப் இருக்கு, பார்க்கலாம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், ரிங் ஷேப். ஸோ ஓரளவுக்கு இப்போதான் நம்ம ஆர்கானிக்ல நெக்ஸ்ட் லெவல்ல கை வைக்கிறோம்னு அர்த்தம். பின்னாடி தமிழ்ல இருக்கு, ஒரு டைம் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ கிளாசிபிகேஷன். என்ன சார் கிளாசிபிகேஷன்? கவனிங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோகார்பனை 3 டைப்பா ஸ்பிளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் அல்கேன். சரி சார். அடுத்த டைப் அல்கீன், கீன்னு முடிக்கணும். அடுத்த டைப் அல்கைன், கைன்னு முடிக்கணும். கேன்னு முடிச்சா ஒரு டைப்பு, கீன்னு முடிச்சா ஒரு டைப்பு, கைன்னு முடிச்சா ஒரு டைப். சரிங்க சார். அடுத்தது என்ன சார் அப்படின்னா, இப்ப அல்கேன் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கார்பன் கார்பன் அப்படி சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் வரும். அல்கேன் ஏதாவது ஒரு இடத்துலயாவது டபுள் பாண்ட் வந்துருச்சுன்னா இட்ஸ் அல்கீன் காம்பவுண்ட். ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுனாலும் அது அல்கைன் காம்பவுண்ட். சரி சார். இப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெண்டு விஷயம் இருக்குல்ல, இது மேக்சிமம் அன்ஸ்டேபிள் தான். எல்லா காம்பவுண்டும் சிங்கிள் பாண்டா தான் இருக்க ஆசைப்படும். நோட் பண்ணிக்கணும். எல்லா பாண்டும் என்னவா மாற ட்ரை பண்ணும்? டபுள் பாண்டா இருக்க ட்ரை பண்ணாது. அதுக்கு பதிலாக சிங்கிள் பாண்டா ட்ரை இருக்கதான் ஆசைப்படும். ஏன் சார்? ஏன்னா அது ஸ்டெபிலிட்டி நிறைய இருக்கு, ரெசனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் பாண்டுக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா எல்லா யாரா இருந்தாலும் எனக்கு ஸ்டேபிள் பொசிஷன் தானே அவன் லவ் பண்ணுவான். அவனுக்கு ஸ்டேபிள் பொசிஷன் தான் வேணும் கூட. சரி, அப்போ சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்னு 3 கான்செப்ட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட் இருக்குல்ல அல்கேன், இது சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், தெளிவா தெரியுது. இவனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் சேச்சுரேட்டட்? சேச்சுரேட்டட் அப்படின்னா சரி, என்ன சொல்றது, தெவிட்டியது தெவட்டாதுன்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு மாதிரி தமிழ்ல எந்த வேர்டு கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சேச்சுரேட்டட் முழுமையானதுன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா சிங்கிள் பாண்ட் தான் நமக்கு ஸ்டேபிள். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவான். ஏன் சார் அன்சாச்சுரேட்டட்? ஏன்னா இவங்களோட காம்பினேஷன் எப்பயுமே அது சிங்கிள் பாண்டா மாற ட்ரை பண்றது தான். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அன்சாச்சுரேட்டட் கார்பன்ஸ் அண்ட் சேச்சுரேட்டட் கார்பன்ஸ். மூணாவது அரோமேட்டிக். அரோமேட்டிக்னா ஒரு ரிங் ஷேப்ல பார்க்கலாம், பட் அதுக்கு நிறைய ரூல் இருக்கு. முக்கியமா ஹக்குல் ரூல் இருக்கு. ஹக்குல் ரூல் பேஸ் பண்ணி இப்பதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான் லாஸ்ட் இயர். அது ரூல் பண்ணி பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நமக்கு டைப். ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற ஹெட்டிங் அதிகமா அல்கேன். அல்கேன் சரிங்க சார். அல்கேனை எப்படி சார் கண்டுபிடிக்கிட்டோம்? இதுக்குன்னு ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன சார் காமன் ஸ்ட்ரக்சர்? நோட் பண்ணிக்கோங்க. CnH2n+2 எழுதி பாக்ஸ் பண்ணிக்கணும். CnH2n+2. சரி, எப்படி நான் கண்டுபிடிக்கிட்டோம்? உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C5H12. இது வந்து அல்கேனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கவனிங்க, இவனை என்னன்னு வச்சுக்குவோம். இவனை வந்து பாத்தீங்கன்னா இவனை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் என்னன்னா 2n+2ன்னு போடுங்க. அதாவது 5 × 2 10, 10+2 சரி 5 × 2 10, 10+2 12, 12 வருதா? சரி, அப்ப இது என்னது? CnH2n+2 ஃபார்ம்ல இருக்கு. அப்ப C5H12 ஒரு அல்கேன். சரி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த அல்கேனை வந்து காமன் ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, ரொம்ப பேசிக்கான அல்கேனை எப்படி சார் நான் கொண்டு வரட்டும்? ரொம்ப பேசிக்கான அல்கேனா CH4 தான். பட் அதுக்கப்புறமா நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். CH4 டெட்ராஹெட்ரல், அது நமக்கு இப்போ தேவையில்ல, நம்ம ஆல்ரெடி இதுலயே பார்த்துட்டோம், பிரச்சனை இல்லை. பாருங்க, C2H2, C3H8, இது எல்லாமே அந்த ஃபார்முலாக்குள்ள வரும். நேம் எப்படி சார் வைக்கிட்டோம்? ஒரு கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் மீத்தேன், 2 கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஈத்தேன்,
3 கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ப்ரோப்பேன். ஐயூபேக் நேம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதில் கூட இதெல்லாம் என்சிஆர்டி நேம் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா என்சிஆர்டில இருந்தா ஐயூபேக்ல தான் அதுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நல்லா படிச்சுக்கணும். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவான். சார் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, இதுக்கு நான் பேர் வைக்கிறேன், மீதி நீங்க பேர் வைங்க. நான் ஃபர்ஸ்ட் லாங் செயின் சூஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 கார்பன், அந்த எல்லா மெத்தட் 3 தான். ஸோ அதனால இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது பொசிஷன்ல மேல ஒரு மெத்தில் கீழே ஒரு மெத்தில். அப்ப 2,2 அப்படின்னா ரெண்டாவது பொசிஷன்ல மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள்னு அர்த்தம். அப்ப 2,2 டைமெத்தில். டைமெத்தில்ல 2 மெத்தில். மொத்தம் எத்தனை கார்பன்? ப்ரொப்பு 3 கார்பன். கடைசி எல்லாமே என்ன சிங்கிள் பாண்டா? அப்ப ஏ. அப்ப 2,2 டைமெத்தில் ப்ரோப்பேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கார்பன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டா இருக்கக்கூடிய கார்பன் இவன் 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 இவங்க 3 பேருமே பாண்ட்ல தான் இருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா இவனுக்கு பேரு நியோ பென்டேன். ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம இந்த மாதிரி நிறைய ஐயூபேக் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு அன்சாச்சுரேட்டட் கார்பன்ல இருந்து எப்படி அல்கேனை ப்ரிப்பேர் பண்றது எப்படிங்க தெரியுமா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன். சரி, எப்படி சார் நம்ம போட்டோம் கணக்காவணிங்க. இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதுல இருந்து நான் ஒரு அல்கேன் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? லிசன், H2வை இதுக்கு சப்ளை பண்ணலாம். H2னா 2 ஹைட்ரஜன். அப்படி சப்ளை பண்ணா இதுக்கு பேர் ஹைட்ரோஜனேஷன். சார் அதை விடுங்க. ஆர்எல்ஸ் ரிடக்ஷன் அதை விடுங்க. இப்ப இந்த ஹைட்ரோஜனேஷன் நடக்குது இல்ல, இது சும்மா நடக்காது. இந்த H2ங்கிறது ஒரு நல்ல ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது வந்து இது கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படும், வினையூக்கி. இந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடு பண்ணி விட ஒரு ஆள் வேணும். யார் சார் ஸ்பீட் பண்ணி வருவா? நிக்கலோ பிளாட்டினமோ பல்லோடியமோ. இவங்க 3 பேர்த்துல ஒரு ஆள் கண்டிப்பா வரணும். இந்த 3 பேர்த்துல ஒரு ஆள் கண்டிப்பா வரணும். ஏன் சார்? ஒண்ணும் இல்லை, இதுதான் நிக்கல் சர்ஃபேஸ். நிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சர்ஃபேஸை கிரியேட் பண்றப்போ அந்த ஹைட்ரஜனை பிடிச்சி ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணும், நீ நகரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதை நிக்கலோ இல்ல பிளாட்டினமோ பல்லோடியமோ ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் அப்படி ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த CH2 டபுள் பாண்ட் CH2 பக்கத்துல வரப்போ அப்படியே அட்டாச் ஆயிக்கும். அப்ப இங்க டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் உடஞ்சிச்சுன்னா CH2H CH3 மாறும். இந்த CH2H CH3 மாறும். ஓகேவா? ஈஸி பீசி, அண்டர்ஸ்டாண்டபிளா? அப்போ இதுதான் நமக்கு அல்கேன் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல இது பேர் தான் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். இது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அன்சாச்சுரேட்ல இருந்து இப்படிதான் கொண்டு வர முடியும். ஸோ நீங்க என்னென்ன பயன்படுத்தலாம்? இந்த ஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸ்க்கு பிளாட்டினம் பல்லோடியம் நிக்கலை பயன்படுத்தலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைச்சு நம்ம கொண்டு வர போறோம். பிளாட்டினமும் பல்லோடியமும் ப்ராப்ளம் இல்லை, அது ரூம் டெம்பரேச்சர்ல ஆக்ட் ஆகும். பட் இந்த நிக்கலை மட்டும் நீங்க பயன்படுத்தணும்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டிவ் நீங்க அதிகமா கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம அதிகமா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பான். இப்போ ரூம் டெம்பரேச்சர்னா இன்னும் ஒன்றும் இல்லை, 25 டிகிரி செல்சியஸ், அவ்வளோதான். 27 or 25 ரூம் 27 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பான் CH2 டபுள் பாண்ட் CH2 27 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு ஹைட்ரஜனேஷனை நிக்கல் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பான். வாய்ப்பு இல்லை. ரூம் டெம்பரேச்சர்ல இதை ரூம் டெம்பரேச்சர் கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும். தியரியே கொஸ்டினா மாத்திக்கணும். இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல இவன் வந்து ரியாக்ட் ஆக மாட்டான். ஏன்னா நிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் நிறைய தேவைப்படும் அவன் ஒர்க் பண்ணணும்னா. ஸோ இந்த பாயிண்ட் கொடுங்க. ரிலேட்டிவ்லி ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் ரெக்யூர்டு வித் நிக்கல் கேட்டலிஸ்ட். நிக்கலுக்கு அதிகமான டெம்பரேச்சரும் அதிகமான ப்ரெஷரும் தேவை. ஷார்ட்கட்டு, நிக்க முடியல ஏன்னா அந்த இடத்துல ஹீட்டா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிக்க முடியலன்னா நிக்கல். ஹீட்டா இருக்குன்னா அதுக்கு ஹீட்டும்
ப்ரெஷரும் அதிகமா தேவைங்கிற ஷார்ட்கட் எழுதலாம்ல. அடுத்த ரியாக்ஷன் போலாமா? இந்த ரியாக்ஷனை புக்ல பாத்தீங்க, அந்த பிடிஎஃப் தரம் பாத்தீங்க. இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது NCERT எக்ஸாம்பிள், ஸ்டேட் போர்டு ரெண்டும் ஒண்ணுதான். ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எப்படி வந்து எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், ஒரு பாண்ட் உடைஞ்சிரும். இன்னொரு ஹைட்ரஜன் உடைச்சோம்னா இன்னொரு பாண்ட் உடைஞ்சிரும். அப்ப நமக்கு அந்த இடத்துல இவன் CH2 இவன் CH3 மாறிடுவோம். ப்ரோப்பேன். டபுள் பாண்ட்ல இருந்து மாத்த முடியும், ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து மாத்த முடியும். ட்ரிபிள் பாண்ட்னா 2 டைம் H2 கொடுக்கணும், டபுள் பாண்ட்னா ஒரு டைம் H2 கொடுத்தா போதும். அடுத்து ஆல்கைல் ஆலைடுல தயாரிக்கிறது. எப்படி சார் ஆல்கைல் ஆலைடு? கவனிங்க, CH3 அல்கைல் குரூப் யார் கூட ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அல்கைல், மித்தைல், ப்ரோப்பைல், எத்தைல் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா, இது ஒட்டிட்டு இருக்கு மெத்தைல், Cl ஓட ஒட்டிட்டு இருக்கு. அப்போ மெத்தைல் குளோரைடு. ஐயூபேக் நேம் குளோரோமீத்தேன், வாட் எவர். மெத்தில் குளோரைடு சொன்னாலும் ஓகே, குளோரோமீத்தேன் சொன்னாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று. ஒன்று காமன் நேம், ஒன்று ஐயூபேக் நேம். இதோட ஹைட்ரஜன் மூவ் பண்றப்போ ஹைட்ரஜன் என்ன ஆகும்? டபுள் பாண்ட். ஸோ ஒரு ஹச்சோட வெளியே போய் அச்சில போயிடும், மீதி மீத்தேன் அல்கேன் ரெடி. சார் மற்றவங்க கூட எல்லாத்துக்கும் கூட எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ பாருங்க, இந்த இடத்துல CH3 CH3 CH2 CH2 ஒரு Cl. சார் ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க கண்ணா, இது ஆசிட் மீடியமா இருக்கணும் கண்ணா. அதுக்கு தான் இது ஆசிட் மீடியமா இருக்கணும். ஏன் சார் ஆசிட் மீடியமா இருக்கணும் சொல்றேன்? ஏன்னா ஆசிட் மீடியம் தான் ஜிங்க் நல்லா ஆக்ட் ஆகும். ஏன் சார்? ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ல பாருங்க, H2 இருக்கு, ரியாக்ஷனுக்கு தேவை ஒரு H தான். அப்ப இன்னொரு H எங்க சார் போகுது? அவனுக்கு யாராவது எலக்ட்ரான் கொடுத்தா ஓடிடுவான். அந்த எலக்ட்ரான் கொடுக்கக்கூடிய ஆள் ஜிங்க். ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தனக்குள்ள இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை கொடுக்கறதுல வள்ளல். இவன் எலக்ட்ரானை கொடுக்க ரெடி, ஆனா கொடுக்கணும்னா அவனுக்கு ஆசிட் மீடியம் வேணும். ஸோ இதெல்லாம் ஒரு லிங்க் பாயிண்ட். இதெல்லாம் ப்ராக்டிக்கல்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். பட் நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இந்த கொடுக்குற பாயிண்ட பைஹார்ட் பண்ணிக்கங்க. சரிங்க சார். இவனை மட்டும் தான் பயன்படுத்தலாமா? இல்லை. ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை பயன்படுத்தலாம், ஜிங்க் அசிட்டிக் ஆசிடை பயன்படுத்தலாம், ஜிங்க் காப்பரை பயன்படுத்தலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இவனை பத்தி ஃபியூச்சர் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டாபிக் போறட்டும், அதை பத்தி சொல்லித்தரேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், Cl வந்து இந்த H போயிடுச்சுன்னா CH2H6, இந்த H2ல ஒரு H வந்துச்சுன்னா CH3 CH2 CH3. சரி, அடுத்து நேமிங் ரியாக்ஷன். கண்டிப்பா கேள்வி வரும். நேமிங் ரியாக்ஷன் என்ன? வுட்ஸ் ரியாக்ஷன். என்ன சார் வுட்ஸ் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷனை பார்த்துடலாம். கவனிங்க, நிறைய பாயிண்ட் இருக்கும். NCERT நான் சொல்லித்தரேன். CH3Br, இந்த இடத்துல CH3Br தான். வுட்ஸ் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்ணா, ஒரே மார்க் கூட 2 பேர் எடுத்துக்கணும், பிளஸ் சோடியம் எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்? இந்த இடத்துல சோடியம் இருந்துச்சுன்னா இந்த Br இந்த Br தூக்கிடும், 2 டைம் Br வெளியே போயிடும். அப்புறம் இந்த CH3யும் இந்த CH3யும் இந்த CH3யும் இந்த CH3யும் இந்த CH3 இட்ஸ் ஆல்கேன், ஈத்தேன் ஐயூபேக். சார் C2H5Br C2H5Br Br Br இந்த இடத்துல வெளியே வந்துட்டு C2H5 N பியூட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? சிம்பிளான பாயிண்ட் தான். உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரை ஈத்தர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும். ஏன் சார் ட்ரை ஈத்தர்? ஆனால் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாது, வேற விஷயம். அது முக்கியமாக இந்த சோடியம் மெட்டல்ஸோட ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் ஈத்தர் எப்பயுமே வாட்டர் இல்லாமல் எடுத்துங்க, ட்ரை ஈத்தராக தான் எடுக்கணும், உலர் ஈத்தராக தான் எடுக்கணும். இந்த உலர் ஈத்தர் வந்து வுட்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹிண்டாக இருக்கும். சரிங்க. ஏன் சார் ட்ரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், வாட்டர் கொஞ்சோண்டு மாய்ஸ்டர் இருந்தால் கூட இந்த ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட் கொடுக்காது, வேற ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். சரி, லிசன். ஸோ இதுதான் வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கண்ணா, ஈவன் நம்பர் கார்பன் மட்டும் தான் கிடைக்கும். நீட்ல கேட்பாங்க, ஒரு 4 சாய்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டின் காட்டுறேன். ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு எதாவது ஒரு சாய்ஸ்ல வந்து ஆட் நம்பர் கார்பன் கொடுத்துருவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஈவன் நம்பர் வர கார்பனை தான் சூஸ் பண்ணி ஆன்சரா நம்ம பிக் பண்ணணும். சரி, இதுக்கு எப்படி சார் நம்ம ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்காவீங்க, உருப்பணும்னா ஈவினிங் போய் நல்லா படிக்கணும். நான் டெய்லி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றதுதான். உருப்பணும்னா அந்த இதுல என்ன வேர்டு எடுக்கிறோம்? வுட்ஸ் ரியாக்ஷனுக்காக சொல்றேன். எப்ப போய் படிக்கணும்? ஈவினிங். ஈவன் நம்பர் கார்பன் வரும். உருப்பணும்னா ஈவினிங் போய் படிக்கணும். வுட்ஸ் ரியாக்ஷன்ல ஈவன் நம்பர் கார்பன் வரும். முக்கியமான ஒரு விஷயம், சம்ல யூஸ் ஆகும். அதுக்கு போக இதையும் தான்,
இந்த அல்கைல் ஹாலஜன் ஆகட்டும், சோடியம் ஆகட்டும், ட்ரை ஈத்தர் ஆகட்டும், இதெல்லாம் ஹிண்ட் வூட்ஸ் ரியாக்ஷன் வரதுக்கு. ஸோ அது நல்லா படிச்சுங்க, கொஸ்டின் பார்க்குறப்ப தான் நான் சொல்கிறேன். அடுத்து எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம்? நான் சோடியம் அசிட்டேட்னா சோடியம் அசிட்டேட் அது சோடியம் ஈத்தோனேட் எது வேணா எடுத்துக்கங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னா CH3COO Na இதோட வந்து பார்த்தீங்கன்னா NaOH பயன்படுத்தணும். NaOH. ஸோ NaOH பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா CaO கால்சியம் ஆக்சைடு அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. கவனிங்க, இது NaOH பார்க்க இப்படிதான் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும். இது வந்து CaO. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரி இதுதான் CaO, சாரி இதுதான் CaO கால்சியம் ஆக்சைடு. இவனையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கு பேர் சோடா லைம். அதை விட்டுங்க, சுட்ட சுண்ணாம்பு, சோடா லைம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும். அதான் NaOH CaO. என்ன சார் பண்ணும்? ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த CO2வை உறிஞ்சி வெளியே எடுக்கும். சரி சார். அதே டைம் இந்த O பிளஸ் Na உறிஞ்சி எடுக்கும். ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து NaCO3. ஓகே சார். இந்த Na உறிஞ்சி எடுக்கும், அதனால Na2CO3. ஓகே சார். மீதி இங்க இருக்கக்கூடிய CH3, இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜன், ரெண்டு பேருமே CH4 வெளியே வந்துருவாங்க. ஸோ ஒரு பேசிக், ஆனால் மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ணது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் மீத்தேன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேஸ் எல்லாம் அது அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மீத்தேன் கேஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை பயன்படுத்தி, கார்பாக்சிலிக் ஆசிட்னா CH3COO ஃபார்ம்ல கார்பாக்சிலிக் ஆசிட். அது மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ரியாக்ஷனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். பார்த்துக்கணும். பின்னாடி கொடுத்துருக்கேன், ஒரு டைம் ஃபுல்லாக பாருங்க. ரைட், நான் பேக் வந்துடுறேன். சும்மா என்ன ரியாக்ஷன் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். நான் இந்த ரியாக்ஷன் பண்றதுக்கு ஆனோடு கேத்தோட பயன்படுத்துவாங்க. ஆனோடு கேத்தோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சொல்லி தரேன். ஆனோடு அண்டு கேத்தோடு இது ரெண்டு ரியாக்ஷன் நமக்கு இருக்கும். ஆனோடு எண்டில் என்ன சார் நடக்கும்? இந்த CH3 டாட்டா கிரியேட் ஆகும், நான் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடத்துறேன். கேத்தோட என்ன சார் கிரியேட் ஆகும்? இந்த இடத்துல வந்து H ரேடிக்கல் உருவாகும். ஹைட்ரஜன் ரேடிக்கல், இது CH3 ரேடிக்கல், ரெண்டு ரேடிக்கலும் ஒன்று சேர்ந்து CH4 மாறும். ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ரேடிக்கல் கிரியேட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் அட் த ஆனோடு எண்டுன்னு கொடுத்துருப்பான். ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆனோடு எண்டுக்கு பாருங்க. ஆனோடு ரியாக்ஷன், ஆனோடு தண்டு சைடு. ஏன்னா இப்போ ஒரு பேட்டரினா ரெண்டு சைடு இருக்கும், ஆனோடு ஒன்று இருக்கும், கேத்தோடு இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு ராட் ரெடி பண்ணோம்னா கேத்தோடு சைடு இந்த ஈவன் நம்பர் கார்பன்ஸ், இது நீட்ல கேட்கலாம். சாரி, ஆனோடு சைடு ஈவன் நம்பர், கேத்தோடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் வரும். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேட் வந்து ஹைட்ல போய் உக்காந்துக்கிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கேட் வந்து ஒரு நல்ல ஹைட்ல போய் உக்காந்துக்கிச்சுன்னு சொல்லலாம். கேத்தோடு சைடு ஹைட்ரஜன் வரும், ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல், டாட் வச்சா ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து கேத்தோடு. ஸோ கேத்தோடு சைடு ஹைட்ரஜன் போய் உக்காந்துக்கிச்சு. கேள்வி பாருங்க, மீத்தேன் cannot prepared by this method. why? மீத்தேனை இம்முறையில் தயாரிக்க முடியாது. கவனிங்க, இப்ப நான் கொடுக்கறது இந்த இடத்துல கேள்வி வந்து ஏன் மீத்தேனை தயாரிப்பாங்க? அதுல அது வூட்ஸ் ரியாக்ஷனா இருக்கும். இந்த கேள்வி வந்து வூட்ஸ் ரியாக்ஷன்ல இருக்கும். வூட்ஸ் ரியாக்ஷன்ல வந்து மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் சார்னா வூட்ஸ் ரியாக்ஷன்ல ஈவன் நம்பர் வரணும். ஈவன் நம்பர்னா கண்டிப்பா டபுள். என்ன நம்பர் வரும்? 2, 4, 6, 8 இந்த மாதிரி கார்பன் இதுதான் உருவாக்க முடியும். மீத்தேன்ங்கிறது ஒரே ஒரு கார்பன் தானே. அப்போ வூட்ஸ் மெத்தட்ல மீத்தேனை வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பாயிண்ட், வேற எதுவும் கிடையாது. சரிங்க சார். இப்போ இந்த அல்கேனோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லுங்க. இந்த அல்கேன்ல கிட்டத்தட்ட ஒரு செயின்ல 4 கார்பன் இருந்துச்சுன்னா மேக்சிமம் அது கேஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. கேஸோலின் ஒரு 5க்கு மேல 17க்குள்ள இருந்தா அது லிக்விடா இருக்க வாய்ப்பு இருக்கு. 18க்கு மேல போச்சுன்னா அதுக்கு மேல அது சாலிடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆஃப் கார்பன்ஸை பொறுத்து இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு 5 to 17 கார்பனுக்குள்ள தான் எல்லா காம்பினேஷனுமே இருக்கும். இந்த பெட்ரோல்ல பாக்குறீங்களா அந்த மாதிரி. சரிங்க சார். இதனோட ப்ராப்பர்ட்டி என்ன சார்? இப்போ நான் சொல்லிட்டேன், அல்கேனுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல்ஸ். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது? பெட்ரோல் வாட்டர்ல மிக்ஸ் ஆகாது. அப்போ நல்லா பாருங்க, சாலிபிலிட்டி நேச்சர் ஆஃப் அல்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாட்டர்ல சாலிபிளா இருக்காது, இன்சாலிபிள் இன் வாட்டர். இங்க இருக்கும் ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கும், படிச்சு பாருங்க. இன்சாலிபிள் இன் வாட்டர். ஏன்? ஏன்னா வாட்டர் ஒரு போலார் சப்ஸ்டன்ஸ். ஏன்னு உங்களுக்கு தெரியும், போலார்னா இப்ப என்னன்னு தெரியும். ஆனா இவன் ஒரு நான் போலார், கரெக்டா? ஆனா வாட்டர் இப்படி இருக்கும், இது ஒரு போல் இது ஒரு போல், அதனால இதுக்கு பேரு நான் போல். சரி சரி, இது ஒரு போல் இது ஒரு போல், அதனால போலார் இது. இதுவே நீங்க இவனை போட்டு பாருங்க, CH3 CH2 CH2 CH3, நல்லா பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? ஆப்போசிட் ஒரே மாதிரி இருக்கா? இவன் வந்து போலார். சரி, நான் போலார். நான் போலார்னா எது 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 வந்து போல், எது வந்து சைடு, எனக்கு எதுனே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, சிமிட்ரி. அப்ப நான் போலார் வந்து போலார்ல மிக்ஸ் ஆகாது. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லைக் டிசால்வ் லைக்னு சொல்லுவாங்க. லைக் இங்க இருக்கு, அது அங்க இருக்கு. லைக் டிசால்வ் லைக் அப்படின்னு அர்த்தம். நான் போலார் சப்ஸ்டன்ஸ் நான் போலார்லயும், போலார் சப்ஸ்டன்ஸ் போலார்லயும் தான் மிக்ஸ் ஆகும். ஸோ இது ஒரு பாயிண்ட். அதனால நார்மலா அல்கேன் ஒரு நான் போலார், வாட்டர் ஒரு போலார்னால ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரை விட இவனுக்கு டென்சிட்டி கம்மி, அதனால தான் பாருங்க மேல பெட்ரோல் வந்து மேல இருக்கும், வாட்டர் கீழே இருக்கும். அப்ப இவனோட டென்சிட்டி லெஸ் தென் வாட்டர், வாட்டரை விட இவன் டென்சிட்டி கம்மி. ஸோ தட் இவன் என்ன, வாட்டருக்கு மேல வந்து மிதந்துட்டு இருப்பான், அவ்வளோ, எதுவும் கிடையாது, மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பான். சரி, பாயிலிங் பாயிண்ட் ஒண்ணு இல்லைக்கண்ணா, கம்மியான கார்பனா இருந்துச்சுன்னா ஈஸியா பாயில் ஆயிடும். n நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், ரொம்ப கார்பன் அதிகமா இருந்தா பாயில் பண்றது ரொம்ப கஷ்டம். முக்கியமா ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னா பாயில் பண்றது கஷ்டம். அதுவே பிரான்ச்சா இருந்தா ஈஸி. ஏன் சார்? இப்ப இதே கார்பன்ஸ் இப்படி போட்டுறேன், இங்க பாருங்கம்மா, இப்ப இந்த இடத்துல தீ வச்சோம்னா ஈஸியா இங்க அப்படியே பரவி பரவி ஈஸியா பரவிடும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ள எல்லாமே பேர்ன் ஆயிடும். பட் பட் நீங்க ஸ்ட்ரெயிட் லைனா இங்க பேர்ன் பண்ணீங்கன்னா அது அப்படியே பேர்ன் ஆகி பேர்ன் ஆகி பேர்ன் ஆகி பேர்ன் ஆகி பேர்ன் ஆகி இங்க போயிடுறது லேட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி யாருக்கு? பிரான்ச்டு கார்பனுக்கு. எவ்வளவு பிரான்ச் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ரெடியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹையா இருக்கும் யாரு? செயின்டு கார்பனுக்கு. செயின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஸ்ட்ரெயிட் லைன்ல போதில்ல, அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் முக்கியமான ஹிண்ட் சம் சால்வ் பண்றதுக்கு. இந்த இடத்துல அதை வச்சு ஒன்று சொல்லியிருப்பான், இந்த பிரான்ச்சுக்குள்ள ஈஸியா மெல்ட் ஆவான், அதுவே இந்த பென்டன் ஏன் மெல்ட் ஆக மாட்டேங்கிறான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா பென்டன் வந்து என் டைப் அப்படியே நேரா போகும், அதனால மெல்ட் ஆகுது கஷ்டம். சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யார் யார் கூட எப்படி ரியாக்ட் ஆகிறான் அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு பார்த்தலாம். அல்கேனை முடிச்சு விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாலஜனேஷன், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஓகேங்களா, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த லெசன்ல, இந்த டாபிக்ல நம்ம பார்த்துடலாம். இந்த லெசன்ல இல்ல, ஆலோ அல்கேன் அண்ட் ஆலோ ஹைட்ரஜன்ல வச்சிருப்பாங்க. அந்த லெசன்ல இது வரும், இந்த லெசன்ல இது வரும். சரி, ஓகே தானே, அது எங்கேயோ இருக்கு, பட் ரொம்ப அகல பாதாளத்துல இருக்கு, அதை தேடணும். சரி, அதுக்கு நான் இதை மட்டும் நீங்க நடத்திடுறேன். நான் என்சிஆர்டில என்னென்ன லைன் வரும், என்னென்ன லைன் இம்பார்ட்டன்ட், எங்க எக்ஸாக்ட் கொஸ்டின் எடுப்பானெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துறேன். ஈவினிங் போய் ரிலாக்ஸ்டா படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா, மார்னிங் டெஸ்ட் பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இப்போ ஆன்சர் கீ அனுப்பிடுறேன். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, செல் சைக்கிள் அண்ட் டிவிஷனும் சாலிட் மெக்கானிக்ஸ் ரெண்டே ரெண்டு டாபிக். டெஸ்ட்டுக்கு ரெடி ஆக்கிங்க. நான் கொஸ்டின் பேப்பர் நைட் இல்லைனா மார்னிங் அனுப்பிடுறேன், எனக்கு கிளாஸ்க்கு முன்னாடி நீங்க முடிச்சு கொடுத்தா போதும். கவனிங்க, இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் இதாகுதுன்னு நான் சொல்றேன். ஜென்ரலா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அதிகமாக ஹாலோஜினேஷன்,
ஹாலஜனேற்றம். என்ன சார் நடக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த மெக்கானிசம் பேர் தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் முடிச்சு விட்டுறேன். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இது நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்னா சிங்கிள் எலக்ட்ரான் தேவைப்படும். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டெப். அது என்ன சார் இனிஷியேஷன்னா, ஒரு செயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியேட் ஆகும். எப்படி சார் ஸ்டார்ட் ஆகும்? கனாலிசன். இப்போ ஒரு மீத்தேன் இருக்கு. இந்த மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரினோட ரியாக்ட் பண்ணுது. சன்லைட் ஹெவியா கிடைக்கணும். கிடைச்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த சிஎல் நடுவில் கூடிய பாண்டு உடஞ்சி இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் இவனுக்கு ஒரு எலக்ட்ரான், அது பேர் தான் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் அப்படி கிரியேட் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். சரிங்க சார். இவன் என்ன சார் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனாலிசன் இங்க பாருங்க, இது சிஹெச் இப்படி இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல கூடிய இவன் கூட வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணா இவன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவான், இவன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குவான். அப்ப இந்த இனிஷியேஷன் ஸ்டெப் என்ன இருக்குன்னா, ஒரு சிஎல் டாட் இந்த ஹச் டாட் வெளியே என்னவா போயிடும், ஹச்சிசிஎலா வெளியே போயிடும். மீதி என்ன சார் நடக்கும்? லிசன்மா, இந்த சிஎல் டாட் ஹச்சிசிஎலா வெளியே போயிடணும். மீதி இருக்கக்கூடியது இந்த ஒரு சிஎல் டாட், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்பன் டாட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜாயிண்ட் ஆயிடுவாங்கன்னா, அப்படிலாம் ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப் அதுக்கு போகணும். ஸோ டைரக்டா ரெண்டாவது ஸ்டெப் எலாங்கேஷன் இல்லை ப்ரொபகேஷன் சொல்லலாம். ப்ரொபகேஷன் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இந்த Cl2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த Cl2ல இந்த Cl டாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த Cl டாட் இவனை டிஸ்டர்ப் பண்ணி என்னவா கிரியேட் பண்ணுச்சு, இப்படி உருவாக்கி தனியாக வச்சுச்சுல, இவன் இன்னொரு CH4 டிஸ்டர்ப் பண்ணுவான் சார். அப்ப என்ன சார் உருவாகும் அப்படி கேட்டீங்கன்னா, கணக்கவனிங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அகைன் CH3 ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகும். அகைன் Cl டாட் ஃப்ரீ ரேடிக்கல் எனக்கு தான் இவருக்கல்ல இவனால அகைன் இந்த H ஃப்ரீ ரேடிக்கல் உருவாகும். சார் இதுல என்ன சார் யூசேஜ் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த செயின் முடிகிறப்ப தான் புரியும். அது லாஸ்ட் ஸ்டேஜ் டெர்மினேஷன். இந்த டெர்மினேஷன் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. கவனிங்க, இது ஒரு Cl3 இது ஒரு Cl3. நமக்கு அது மேக்ஸிமம் கிடைக்காது. நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் CH3Cl இது ஒரு ப்ராடக்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வாய்ப்பு CH3 இது ஒரு ப்ராடக்டா கிடைக்கும். தேர்ட் சான்ஸ் HCl இதுவும் ஒரு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த Cl டாட் வந்து இன்னொரு Cl2 டிஸ்டர்ப் பண்ணலாம். இட்ஸ் a செயின் ரியாக்ஷன். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவனை டிஸ்டர்ப் பண்ணி இதை ஒரு Cl டாட் இது இன்னொரு Cl டாட்டை உருவாக்க இவனால முடியும். அப்போ இனிஷியல்ல இந்த ஹீட் கிடைக்குது பாத்தீங்களா, இந்த ஹீட் தான் நமக்கு மேட்டரு. அப்போ கவனிங்க, ஷார்ட்டா சொல்லணும்னா CH4 ஒரு Cl2 ஓட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா Hμ அப்படிங்கிறது சன்லைட் கிடைச்சிச்சுன்னா CH3Cl ஆகும் HCl ஆகும் இது கிரியேட் ஆகும். இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன். சரி, தொடர்ந்து நடந்துச்சுன்னா சொல்றேன். ஒரு CH4 ஓட ஒரு Cl ஆட் பண்ணா CH3C ஒரு HCl வெளியே போயிடுது. இப்ப CH3Cl இருக்கு, இன்னொரு Cl2 இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ரெண்டு Cl ஒரு ஹைட்ரஜனை கூட்டு வெளியே போயிடுது. அது போல ஒரு Cl உள்ள வந்துருச்சுன்னா CH3 CH2 மாறும், Cl2 மாறும், HCl வெளியே போயிடுச்சு. மறுபடியும் இது ரிப்பீட் ஆச்சுன்னா இன்னொரு Cl2 இருக்கு, இது Cl இருக்கு. இதுல கூடிய ஒரு ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா CHCl3 HCl வெளியே போயிடுச்சு. அகைன் இங்க இருக்கக்கூடிய ஒரு H இங்க இருக்கக்கூடிய Cl அது HCl வெளியே போச்சுன்னா CCl4 நமக்கு இருக்கும். பாயிண்ட் புரியுதா? இப்படி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது செயின் போயிட்டே இருக்கும். எப்படின்னா எக்ஸஸா இருந்துச்சுன்னா, ரொம்ப எக்ஸஸா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஹாலஜனேஷன். பாத்துக்கோ கவனிங்க. இந்த ஆல்கேனை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் எந்த ஹாலஜன் ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும்? F2ங்கிறது தான் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். Cl2 Br2 அண்ட் I2 கம்பேர் பண்றப்போ யார் கூட கம்பேர் பண்றப்போ டெர்ஷரி செகண்டரி பிரைமரி. இவன் ஏன் சார் ஒரு கார்பன் இருக்குன்னா இதுதான் அந்த கார்பன். இந்த கார்பனை சுத்தி மூணு சைடும் கார்பன் இருந்துச்சுன்னா டெர்ஷரி கார்பன். ஒரு கார்பன் இருக்குன்னா
அதை சுத்தி ரெண்டு சைடு கார்பன், இந்த பக்கம் ஹைட்ரஜன். நமக்கு தேவை இந்த பக்கம் ரெண்டு சைடு ரெண்டு கார்பன் இருந்துச்சுன்னா இது செகண்டரி. ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அதை சுத்தி இல்லாம பக்கத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கார்பனா இருந்ததுன்னா இந்த சைடு விட்டுருங்க, இவன் வந்து பிரைமரி, இது பக்கம் ரெண்டு ஹைட்ரஜன் வந்துடும். அப்போ டெர்ஷரி கார்பன் அப்படிங்கிறவன் சுத்தி 3 கார்பன் இருப்பான், அவன் தான் ரியாக்ஷன்ல ஃபாஸ்டா இருப்பான். இதுக்கு ஜென்ரல் விஷயம் நான் இப்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த கார்பன் இருக்கால, இந்த சைட்ல இருந்து இவன் எலக்ட்ரான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான், இவனும் எலக்ட்ரான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான், இவனும் எலக்ட்ரான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். இவன் வந்து ஃப்ரீ ரேடிக்கலோ இல்ல பாசிட்டிவோ ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு போட்டோம், ஆனா என்ன உருவாக்குனாலும் 1 2 3 இந்த 3 பர்சன்ஸும் இவனுக்கு ஹெல்பிங்க தருவாங்க. அதனால tertiary carbocation always stable than secondary carbocation. Secondary carbocation is always stable than primary carbocation. ஓகேவா? பஸ் பாயிண்ட் புரிஞ்சா? ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார். இதுல என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ்? ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. CH4I2 ஓட ரியாக்ட் ஆகிறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா CH3I plus HI கிடைக்கும், ஆனா இந்த HI ரொம்ப விகரஸா ரியாக்ட் ஆகி மறுபடியும் இது ரிவர்சபிள் ரியாக்ஷனா போயிடும். அப்ப உருவானதே திருப்பி கிடைக்கும், அது வேஸ்டேஜ். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பயன்படுத்தணும். ஏன் சார்? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா இந்த HI அதை ட்ராப் பண்ணிடும், அந்த HI அதை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அதை HI ட்ராப் பண்ணிடுச்சுன்னா இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் நடக்காது. அப்போ அயோடின் மட்டும் பயன்படுத்தினா எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டான இந்த இடத்துல HiO3 இல்ல HNO3 நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் ரிவர்சபிளா மாறிடும். இது ஒரு பாயிண்ட் நம்ம நீட்ல கேட்கலாம். இதுல கொடுத்துட்டாங்க பாருங்க, இனிஷியேஷன் அந்த CL என்ன ஆகுது, Cl டாட் ஸ்பிளிட் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபகேஷன் அது எலாங்கேஷன் சொன்னாலும் ஓகே. இந்த CH4 ஓட இந்த Cl டிஸ்டர்ப் ஆகி இன்னொரு CH3 டாட்டை கிரியேட் பண்ணும். இந்த CH3 டாட் இன்னொரு Cl2 டிஸ்டர்ப் பண்ணி இன்னொரு Cl டாட்டை கிரியேட் பண்ணும். இதை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஃப்ரீ ரேடிக்கல். ஃபைனலா என்ன கிரியேட் ஆகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெர்மினேஷன் Cl டாட் இந்த Cl2 கிரியேட் ஆகலாம், CH3 சேர்ந்து CH3 கிரியேட் ஆகலாம், CH3Cl சேர்ந்து CH3Cl கிரியேட் ஆகலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரினேஷன். அது வந்து கம்பஷன். இது முடிச்சுட்டு இல்லை, கிளாஸ் வைடப் பண்ணிக்கிறேன், ரொம்ப இல்லை கவனிங்க. நீங்க அடுத்த ரியாக்ஷன்ஸ் நீங்க மெமரி பண்ணிக்கணும். ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். மீத்தேனை வந்து நல்லா ஆக்சிஜன் வச்சு பர்ன் பண்ணீங்கன்னா CO2 H2O கிரியேட் ஆகும். இது நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். இதுவே 13/2ங்கிற ஆக்சிஜனை வச்சு C4H10 யூஸ் பண்ணீங்கன்னா அப்பயும் CO2 H2O கிரியேட் ஆகும். அப்ப என்ன பாயிண்ட்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டா ஆக்சிஜன் வச்சு பர்ன் பண்றப்போ அது CO2 H2O தான் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கவனிங்க, CnH2n ஒரு அல்கேனை நீங்க பர்ன் பண்ணோம்னா அந்த என்னோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா 3 into n plus 1 divided by 2 யூஸ் பண்ணும். அதுக்கு அர்த்தம் 3 into 5 15, 15 plus 1 16, 16 divided by 2 8. அப்போ 8 டைம் O2 பயன்படுத்தினாதான் அது பர்ன் ஆகும். சார் அப்படி பயன்படுத்தல என்ன ஆகும்? இன்கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவாங்க. சரியா பர்ன் ஆகாது. சரியா பர்ன் ஆகலன்னா என்ன ஆகும்? கார்பன் அது கரியா மாறிடும், மீதி வாட்டர் வேப்பரா வாட்டர் லிக்விடா எனக்கு கிடைக்கும். ஸோ இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கூடாதுன்னா இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தணும். ஞாபகம். இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து கார்பன் வந்து பிளாக் கலரா கிடைக்கும். அந்த பிளாக்கையும் இப்போ எக்கனாமிக்கலா யூஸ் பண்ணலாம். எங்க இங்கா, பிரிண்டரோட இங்கு, நார்மல் இங்கு, பிக்மெண்ட் ஆகும், ஃபில்டர் ஆகும். ஏன் சார் ஃபில்டர்? ஒன்றும் இல்லைக்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய குப்பை இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, டஸ்ட் பார்ட்டிகளாக இருந்துச்சுன்னா கார்பனை உள்ள போட்டோம்னா அது மேக்ஸிமம் என்ன பண்ணிடும், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால ஃபில்டர்னு சொல்றாங்க. ஓகே ரைட், போதும். கண்ட்ரோல்ட் ஆக்சிஜன் வரைக்கும் இருக்கட்டும். இது வரைக்கும் நடத்தின ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ பாருங்க. மார்னிங் ஒரு 2 hours இப்போ அல்கேன் முடிஞ்சு, அது அல்கைன் 3 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு அந்த லெசன் கம்ப்ளீட். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஒரு லெசன் கவர் பண்ணிட்டே வந்து விட்டுருவோம். ஸோ வேற விஷயம் இல்லை. 12th